வெல்கம் பேக் டு சூடா சமையல். இட்லி குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பார்க்கலாம். 2 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. அரை முடி தேங்காய், 2 மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 முந்திரி, 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸு தக்காளி. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். இது 2 பேர்த்துக்கான அளவு. இதை நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தா தண்ணி பத்தல, அதனால் மறுபடியும் நான் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கோசரம் இந்த மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அரை டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. ஒரு தவா வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணி அந்த ஆயில் காஞ்சிருச்சு. அதுக்கு வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு, ஆனியனு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுந்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி, அதாவது நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்னஸ் இருக்கணும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது. இப்போ இது நல்லா கொதித்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நுர வந்துருச்சு. பச்சை வாசமெல்லாம் போயிடணும். இப்போ இந்த மாதிரி கொதி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இதில் ஆட் பண்ணணும். பெரிய டேபிள் ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ எங்கள் வீட்டில் இட்லி தான் செஞ்சுருக்காங்க. இப்போ அதை இட்லி வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க. நீங்களும் சாப்பிட வாங்க. நான் சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க சாப்பிட்லாம். இப்போது இந்த குழம்பு இதில் ஊற்றாச்சு. இப்போ வந்து தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆஹா, நான் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாங்க டான். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.